ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த விலாக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விலாக் பார்த்திங்கன்னா நான் அத்தை வீட்டுக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்தது. இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாலே வீட்டில் வேலை செய்யவே தோணாது. செம்ம டயர்டாக இருக்கும். அது ட்ராவல்னாலையா இல்லை எதனாலேன்னே தெரியாது இப்போ வரைக்குமே. பட் அந்த டயர்டெல்லாம் பார்க்காம வீட்டை டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டேலேருந்து நம்ம டேவே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆயிரும். நான் ஊருக்கு போயிருந்தப்போ என்னால் எந்த ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. பட் அப்போவுமே இந்த கேப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல். காலையில் ஒரு 8 மணிக்கு மேலே தான் சமைக்கவே ஆரம்பித்தேன். காலையில் மத்தியானத்துக்கு சேர்த்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். கரண்ட் இல்லை, ஸோ அரைச்சி ஊற்றாமல் தான் செஞ்சுருந்தேன். புளிக்குழம்புக்கு எண்ணெயில் வெண்டைக்காய் முதல்ல வதக்கிறப்ப கலர் மாறுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா கலர் மாறாது, அப்படியே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு செய்கிறக்கு கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு அண்ட் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளி, பூண்டு, உப்புத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளி தண்ணி, அது கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விடுங்க. குழம்பு செஞ்சதுமே சைட் பை சைட் சாப்பாடு வச்சுட்டு ரசம்க்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த தடவை ரசத்துலேயே எல்லா பொருளையும் போட்டு கரைச்சி வச்சுட்டேன். அண்ட் தக்காளி பார்த்திங்கன்னா ஃபுல்லாலாம் பிழிஞ்சு எடுக்கல, கொஞ்சமாக அதில் விட்டுட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்புக்கு எப்பவும் போல் கடுகு சீரகம் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கரைசலை அப்படியே ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடி மல்லி தூவி இறக்கிட்டேன். அண்ட் ஒரு முக்கியமான டிப், நீங்கள் எப்போ ரசம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறீங்களோ அப்போ டக்குன்னு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அதோடய வாசனை போகாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடிச்சாச்சு. கரெக்டாக சாப்பிட்டு முடித்ததும் அம்மா வந்தாங்க. சரி, இதுதான் நமக்கு கரெக்டான டைம்னு சொல்லி கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு. நான் பேசிக்காக மார்னிங் தூங்குகிற ஆள் கிடையாது. ஸோ அப்படியே லைட்டாக ஃபோன் பார்த்துட்டு சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு. மதியம் 2 மணி போல் லைட்டாக மழை தூரிச்சு. சரி, சூடாக இந்த கிளைமேட்டுக்கு ஏதாவது சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு அம்மாவும் இருக்காங்கன்னு வெஜ் கட்லெட் பண்ணியிருந்தேன். கட்லெட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம், 2 கேரட், கொஞ்சமாக பீன்ஸ் இது எல்லாமே பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு துருவிக்கோங்க, குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், பீன்ஸ் இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தேவையான அளவு உப்புத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் குழந்தைங்களுக்கு செய்கிறனால பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணுன்னா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக பெருங்காயத்தூள், மல்லி சேர்த்தோம்னா நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கோட்டிங் கொடுக்கறக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கடையில் வாங்குகிற நார்மல் பிரெட் தான் எடுத்திருக்கேன். அதோட சைடில் ப்ரௌன் கலரில் இருக்கிறது எல்லாமே தனியாக எடுத்துகிட்டு வெள்ளையாக இருக்கிறத மட்டும் நல்லா பீஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பல்ஸ் மூடில் இட்லி பொடி பக்குவத்தில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம்.
அட் லாஸ்ட் அரைச்ச பிரெட் தூளை இதே மாதிரி பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பிரெட் தூள் ரெடி ஆயிரும். இப்போ கட்லெட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா உருட்டி லைட்டாக அந்த ரசமலாயெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நல்லா டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஆயிலில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜ் கட்லெட் ரெடி. ஈவினிங் டைமில் ஒரு கிளாஸ் டீ, இந்த மாதிரி சூடாக கட்லெட் அண்ட் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். மதியம் லஞ்சை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் இதை தான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததும் ஈவினிங் போல் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. பட் இன்றைக்கி விட்டால் முடியாது, அம்மாவும் இருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு எல்லாமே டீக்ளட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு இருந்த திங்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி காய்கறியுமே எல்லாம் அத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடுவேன். ஸோ வந்து பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஐஸ் எல்லாம் டீஃப்ரோஸ்டாக இருந்தது. ஃப்ரிட்ஜுமே பார்த்திங்கன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டக்குன்னு அந்த ஸ்லைடு பாக்ஸு எல்லாமே கிளியர் பண்ணி எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டேன். இந்த வீக் ஷார்ட்ஸில் மீஷோவில் ஆர்டர் பண்ண ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. இந்த செட் ஆஃப் 6 பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா மீஷோவில் நான் தேடுறப்ப 260 இருந்தது. ஆஃபர்லாம் போக 240க்கு நான் வாங்கியிருந்தேன். மேக்ஸிமம் காய்கறி எல்லாமே பிளாஸ்டிக் பேக்கில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த தடவை பாக்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணலாம், பார்க்கவுமே கொஞ்சம் நீட்டாக இருக்குமே அப்படிங்கிறக்காக இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாட்டர் ட்ரெயின் ஆகிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்லைடு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கண்டெய்னர் செட் ஆஃப் 4. அந்த ஃப்ரிட்ஜில் லாஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை டிவைட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்கிறக்காக இதை வாங்கியிருந்தேன். இதுவும் மீஷோலேயே தான். 120 ருபீஸ் இருந்தது. ஆஃபர் போக 100 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேசிகிட்டே இதை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி மெம்பர்ஸ் சந்தியாராஜ், ரூபிதா, காயத்ரி, நிவேதா, பிரின்சி, ரிஷிதா, ஷீபா, சந்துரு அண்ட் கல்பனா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் மை ஸ்பெஷல் விஷஸ் டு மை லிட்டில் குட்டு புட்டு ரூபேஷ், சிவசங்கரி அண்ட் ஸ்வேதா ஸ்ரீ. தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் ஃபைனலாக பேசிகிட்டே எப்படியோ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அந்த க்ளீன் பண்ணி முடித்து பார்க்குறப்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி ஃப்ரிட்ஜை எப்படியாவது க்ளீன் பண்ணியே ஆகணும்னு மார்னிங்கே கவர் அண்ட் மேட்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் கவரில் இந்த மாதிரி சைட்ஸில் 3 ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இதில் நான் கிச்சனுக்கு தேவைப்படுற ஒரு சில திங்ஸ் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த கிளிப் அண்ட் ஸ்டோர் கிளிப்ஸ். இதை பற்றியுமே ஷார்ட்ஸில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இதுவும் நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 80 ருபீஸ். செட் ஆஃப் 18 பீசஸ் வந்திருந்தது. ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு எல்லாத்துலேயுமே 6 இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கிச்சனில் டக்குன்னு ஏதோ ஒரு பேக்கேஜ் உடைக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நான் கிளிப் பண்ணி வச்சுருவேன். அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு, கேஸ் புக் இதெல்லாமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். டக்குன்னு எடுத்துக்கலாம், பத்திரமாவும் இருக்கும். அங்கே இருந்தால் கடைக்கு போயிட்டு வந்து இப்போ டக்குன்னு ஏதாவது காசு கையில் இருந்ததுன்னா அதை அந்த கேப்பில் போட்டு வச்சுருவேன். ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு யூஸ் ஆகும். மீன்வைல் பாக்ஸ் எல்லாம் ரெடியானதும் தொடச்சி ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் போடுற எல்லா காய்கறியும் தண்ணி இல்லாமல் இருக்கான்னு பார்த்து போடுங்க. அப்போ தான் அழுகாமல் ரொம்ப நாள் இருக்கும். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக 1 kg அளவுக்கு தக்காளி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தக்காளி வெளியே எடுத்து வச்சுட்டு தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் கேரட் அண்ட் பீன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். காம்பு வந்து கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் அழுகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா அழுக ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா அந்த காம்பில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான். அண்ட் முக்கியமான ஒரு டிப், தயவு செஞ்சு டிஷ்யூ யூஸ் பண்ணுங்கள். கீழே அண்ட் மேலே ரேப் பண்ணி வச்சிங்கன்னா காய் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். என்கிட்ட டிஷ்யூ இல்லை, நான் வாங்கவும் மறந்துட்டேன். அதனால் நான் அப்படியே ஸ்டோர் பண்ணுறேன். உங்கள் கிட்டே இருந்ததுன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக குட்டி குட்டி பாவக்காய் இருந்தது. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு பாக்ஸில் கத்திரிக்காய் அண்ட் வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். வெண்டைக்காயும் அதே மாதிரி தான் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு போட்டு வைங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். அண்ட் இன்னொரு பாக்ஸில் குடமிளகா, பீட்ரூட் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் உருளைக்கிழங்கு, பீட்ரூட் இதெல்லாமே வந்து வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். எதுவும் ஆகாமல் ரொம்ப நாள் இருக்கும்.
அண்ட் ஃபைனலாக காய் எல்லாமே ஸ்டோர் பண்ணி முடித்ததும் டிவைடர் பாக்ஸ் இருந்தது இல்லையா, அதில் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கருவேப்பிலை, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக மல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மல்லி ஸ்டோர் பண்ணுறப்ப அதில் எதுவும் அழுகாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருந்த 2 பாக்ஸில் பச்சை மிளகா அண்ட் இஞ்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். பச்சை மிளகா காம்பை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும் பழுக்காமல். ஃபைனலாக 1 வீக்குக்கான காய்கறி எல்லாமே கிளியர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த கீரை வகை மட்டும் வாங்கிட்டு வந்து ஒரு 3 நாளுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஆகிரும். ஸோ வாங்கிட்டு வந்த நெக்ஸ்ட் டேவே செஞ்சுருவேன். அதனால் சும்மா ஒரு பாலித்தீன் கவரில் ரேப் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் தம்பிக்கு வாங்கின கிரேப்ஸ் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதில் அழுகுனதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா இருக்க பழத்தை மட்டும் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். லெமன் ரொம்ப நாள் அழுகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தண்ணி ஊற்றி லெமன் போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் அந்த தண்ணியை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஃபைனலாக ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ்டாக பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதே ஹாப்பினஸோட இந்த vlog-ஐ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next vlog.